இஸ்ரவேலின் அழிவு. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ உன் கையில் அடித்து உன் காலால் தட்டி இஸ்ரவேல் வம்சத்தாருடைய சகல பொல்லாத அருவருப்புகளின் நிமித்தமும் ஐயோ என்று சொல். அவர்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் விழுவார்கள். தூரத்தில் இருக்கிறவன் கொள்ளை நோயால் சாவான், சமீபத்தில் இருக்கிறவன் பட்டயத்தால் விழுவான். மீதியாயிருந்து முற்றுகை போடப்பட்டவன் பஞ்சத்தால் சாவான். இப்படி அவர்களில் என் உக்கிரத்தை தீர்த்துக் கொள்ளுவேன். அவர்கள் தங்கள் நரகலான சகல விக்கிரகங்களுக்கும் மதுர வாசனையான தூபத்தை காட்டின ஸ்தலங்களாகிய உயர்ந்த சகல மேடுகளிலும் பர்வதங்களுடைய சகல சிகரங்களிலும் பச்சையான சகல விருட்சங்களின் கீழும் தழைத்திருக்கிற சகல கர்வாலி மரங்களின் கீழும் அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களின் நடுவிலும் அவர்களுடைய பலிபீடங்களைச் சுற்றிலும் அவர்களில் கொலையுண்டவர்கள் கிடக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக நீட்டி அவர்களுடைய எல்லா வாசஸ்தலங்களுக்கும் உள்ள தேசத்தை அழித்து அதை திப்லாத்தின் வனாந்திரத்தை பார்க்கிலும் அதிகமாய் பாழாக்குவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார். கர்த்தர் எசேக்கியேலிடம் இஸ்ரவேலின் அழிவுக்காக புலம்புமாறு கட்டளையிடுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் மீது ஏற்கனவே சொல்லப்பட்ட நியாய தீர்ப்புகள் இங்கு மறுபடியும் சொல்லப்படுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணும்போது அதை தன்னுடைய அங்க அடையாளங்களின் செய்கைகளினால் வெளிப்படுத்த வேண்டும். அவர் தன்னுடைய கையில் அடித்து தன் காலால் தட்டி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு கர்த்தருடைய செய்தியை அறிவிக்க வேண்டும். இஸ்ரவேல் வம்சத்தாருடைய பாவங்களையும் மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் அவர்கள் அனுபவிக்கிற வேதனைகளையும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் அறிந்திருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தின் பாவங்களுக்காகவும் அவர்களுக்கு வரப்போகும் அழிவுக்காகவும் எசேக்கியேல் அழுது புலம்ப வேண்டும் என்று கர்த்தர் அவருக்கு கட்டளை கொடுக்கிறார். எசேக்கியேல் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய சகல பொல்லாத அருவருப்புகளின் நிமித்தமும் ஐயோ என்று அவர்களுக்கு சொல்ல வேண்டும். பாவிகளுடைய பாவங்கள் கர்த்தருடைய உண்மையுள்ள ஊழியக்காரர்களுக்கு வருத்தங்களாய் இருக்கிறது. மற்றவர்கள் பாவம் செய்யும் போது கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் தங்கள் இருதயங்களில் வேதனைகளை அனுபவிக்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்த இஸ்ரவேல் வம்சத்தார் பட்டயத்தாலும் கொள்ளை நோயாலும் பஞ்சத்தாலும் விழுவார்கள். நம்முடைய பாவங்களும் பாவங்களின் நிமித்தமாய் நாம் அனுபவிக்கும் வேதனைகளும் நம்முடைய இருதயங்களில் மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ண வேண்டும். அது மாத்திரமல்ல, மற்றவர்களுடைய பாவங்களும் அவர்களுடைய வேதனைகளும் நம்முடைய இருதயங்களில் பாதிப்பை உண்டு பண்ண வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். அந்த நகரத்திற்கு வரப்போகும் அழிவை பார்த்து கிறிஸ்துவானவர் தம்முடைய மனதிலே கலங்கினார். கிறிஸ்துவை போலவே நம்முடைய இருதயங்களிலும் மனதுருக்கம் காணப்பட வேண்டும். துன்மார்க்கர்கள் தங்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் வேதனைகளை அனுபவித்தாலும் அவர்கள் அனுபவிக்கும் பாடுகளுக்காகவும் வேதனைகளுக்காகவும் உபத்திரவங்களுக்காகவும் நாமும் மனதுருக வேண்டும். எருசலேம் நகரத்திற்கு அழிவு வரும் என்பதை கர்த்தர் ஏற்கனவே எச்சரித்து சொல்லி இருந்தார். அவர்களுடைய பாவங்களும் அநேகமாய் இருக்கிறது. அவர்கள் மீது வரும் கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளும் அநேகமாய் இருக்கிறது. தூரத்தில் இருக்கிறவன் கொள்ளை நோயால் சாவான், சமீபத்தில் இருக்கிறவன் பட்டயத்தால் விழுவான். மீதியாய் இருந்து முற்றுகை போடப்பட்டவன் பஞ்சத்தால் சாவான். இப்படி அவர்களில் என் உக்கிரத்தை தீர்த்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிறவர்கள் எந்த இடத்திற்கு போனாலும் பாவத்திற்கான நியாய தீர்ப்பு அவர்களை பின்தொடரும். அவர்கள் தூரத்தில் இருந்தாலும் சமீபத்தில் இருந்தாலும் அவர்களால் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்க முடியாது. பாவிகள் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும்போது அவர்கள் இஸ்ரவேலின் தேவனை கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தங்களுக்கு வரும் வரையிலும் அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்காமல் விக்கிரகங்களை நோக்கி பார்த்தார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் எங்கெல்லாம் விக்கிரக ஆராதனை செய்தார்களோ அங்கெல்லாம் அவர்களுடைய பிரேதங்கள் கிடக்கும். அவர்கள் தங்கள் நரகலான சகல விக்கிரகங்களுக்கும் மதுர வாசனையான தூபத்தை காட்டின ஸ்தலங்களாகிய
உயர்ந்த சகல மேடுகளிலும் பர்வதங்களுடைய சகல சிகரங்களிலும் பச்சையான சகல விருட்சங்களின் கீழும் தழைத்திருக்கிற சகல கர்வாலி மரங்களின் கீழும் அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களின் நடுவிலும் அவர்களுடைய பலிபீடங்களை சுற்றிலும் அவர்களில் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு விரோதமாக தம்முடைய கையை நீட்டுவார். அவர்களுடைய எல்லா வாசஸ்தலங்களும் உள்ள தேசத்தை அழித்து போடுவார். திப்லாத்தின் வனாந்தரம் பாழாய் கிடக்கும். கர்த்தரோ தம்முடைய கோபத்தினால் இஸ்ரவேல் தேசத்தை திப்லாத்தின் வனாந்தரத்தை பார்க்கிலும் அதிகமாய் பாழாக்குவார். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனத்தார் தங்கள் தேவனாகிய கர்த்தரே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் மீது கர்த்தருடைய ஆக்கினை தீர்ப்பு வரும்போது இஸ்ரவேலின் தேவனே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள். நான் இஸ்ரவேல் புத்திரருடைய பிரேதங்களை அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களின் முன்னே கிடக்க பண்ணி உங்கள் பலிபீடங்களை சுற்றிலும் உங்கள் எலும்புகளை சிதற பண்ணுவேன். உங்கள் பலிபீடங்கள் நிர்மூலமும் பாழும் ஆகும்படிக்கும் உங்கள் நரகலான விக்கிரகங்கள் தகர்க்கப்பட்டு ஓய்ந்து உங்கள் சிலைகள் வெட்டுண்டு உங்கள் கிரியைகள் குலைந்து போகும்படிக்கும் உங்களுடைய சகல வாசஸ்தலங்களிலும் உள்ள பட்டணங்கள் நிர்மூலமும் உங்கள் மேடைகள் பாழும் கொலை செய்யப்பட்டவர்கள் உங்கள் நடுவில் விழுவார்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து அவற்றை வணங்கினார்கள். அவர்கள் எந்த விக்கிரகங்களுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்தார்களோ அந்த விக்கிரகங்களுக்கு முன்பாக செத்த பிரேதங்களாக கிடப்பார்கள். விக்கிரகங்களை ஆராதித்தவர்கள் செத்து போனதினால் அவர்களுக்கும் நிந்தை உண்டாகும். அவர்கள் நம்பி ஆராதித்த விக்கிரகங்களுக்கும் நிந்தை உண்டாகும். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரை தண்டிக்கும் போது அவர்களுடைய தேசத்தை நிர்மூலம் பண்ணுவார். அவர்களுடைய வாசஸ்தலங்கள் உள்ள எல்லா பட்டணங்களின் மீதும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். விக்கிரக ஆராதனைக்காரர் நிர்மூலமாவது போல அவர்களுடைய பட்டணங்களும் நிர்மூலமாகும். நிறைவேறிய முன் அறிவிப்புகள். நீ உன் கையில் அடித்து உன் காலால் தட்டி இஸ்ரவேல் வம்சத்தாருடைய சகல பொல்லாத அருவருப்புகளின் நிமித்தமும் ஐயோ என்று சொல். அவர்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் விழுவார்கள். தூரத்தில் இருக்கிறவன் கொள்ளை நோயால் சாவான். சமீபத்தில் இருக்கிறவன் பட்டயத்தால் விழுவான். மீதியாய் இருந்து முற்றுகை போடப்பட்டவன் பஞ்சயத்தால் சாவான். அவர்களில் என் உக்கிரத்தை தீர்த்து கொள்வேன். அவர்கள் தங்கள் நரகலான சகல விக்கிரகங்களுக்கும் மதுர வாசனையான தூபத்தை காட்டின ஸ்தலங்களாகிய உயர்ந்த சகல மேடுகளிலும் பர்வதங்களுடைய சகல சிகரங்களிலும் பச்சையான சகல விருட்சங்களின் கீழும் தழைத்திருக்கிற சகல கர்வாலி மரங்களின் கீழும் அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களின் நடுவிலும் அவர்களுடைய பலிபீடங்களை சுற்றிலும் அவர்களில் கொலையுண்டவர்கள் கிடக்கும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக நீட்டி அவர்களுடைய எல்லா வாசஸ்தலங்களும் உள்ள தேசத்தை அழித்து அதை திப்லாத்தின் வனாந்திரத்தை பார்க்கிலும் அதிகமாய் பாழாக்குவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள்.